இப்ப நம்ம ஹீரோயின் கண்கள் கலங்க அதையே பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு நம்ம ஹீரோ அங்க வந்தது இன்னும் தெரியல. இப்ப முதல் பெயிண்டிங் ஏலத்துக்கு வருது. அது என்னன்னா அந்த சின்ன பையன் டேனியல் வரைஞ்ச ரூத்தோட பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்க பார்த்தோன்னா சோஃபியா ஷாக் ஆகுறா. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை அவளுக்கு மட்டும்தான் தெரியும். $1000 இருந்து அந்த ஏலம் ஆரம்பிக்குது. ஆனா யாருமே அதை வாங்கல. அதனால ஏலத்தை $800 குறைக்கிறாங்க. இப்பவும் அதை யாருமே வாங்கல. அடுத்து அதை $600 குறைக்கிறாங்க. இப்ப கூட அதை யாருமே வாங்கல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து $600 சொல்றான். அவனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி பாக்குறா. ஏன்னா அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்கிற கதை அவனுக்கு தெரியாது. இப்ப ஏலத்துக்கு ஒரு சின்ன பிரேக் விடுறாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்க போறா. அவன் சைன் பண்ணி அந்த பெயிண்டிங்கை வாங்குறான். அவன் கிட்ட இங்க என்ன பண்றேன்னு கேட்க அதுக்கு அவன் ஐரா என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாருன்னு சொல்றான். அப்புறம் அவன் நான் என் புல் ரைடிங்க விட்டுட்டேன். இன்னைக்கு நான் நினைச்ச என் வாழ்நாள் கனவை நான் அடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷமே இல்ல. என் மைண்ட் ஃபுல்லா நீ தான் இருந்த. என் வாழ்க்கையில நீ தான் முக்கியம்னு சொல்ல அவ அழுதுகிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்ப ஏலம் நடக்கிற இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள எல்லாரும் எந்திரிச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஏலம் விடுறவர் நம்ம ஹீரோ கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்க நம்ம ஹீரோ லூக் காலின்ஸ் சொல்ல அப்ப அங்க இருக்கிற அந்த வக்கீல் ஐரா எழுதுன ஒரு உயில படிக்கிறாரு. அந்த உயில இருக்கிறது என்னன்னா அந்த சின்ன பையன் டேனியல் வரைஞ்ச ரூத்தோட பெயிண்டிங்க என்னோட கலெக்ஷன்ல இருக்கிற மத்த பெயிண்டிங்கோட கம்பேர் பண்ண அதுக்கு எந்த வேல்யூமே இல்ல. ஆனா அது எனக்கு விலை மதிப்பு இல்லாத ஒண்ணு. ஏன்னா அதுதான் எனக்கு அவளை டெய்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. சோ என்னோட டேர்ம்ஸ் ரொம்ப சிம்பிள். யார் அந்த ரூத்தோட பெயிண்டிங்ஸ வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட எல்லா பெயிண்டிங்ஸ் கலெக்ஷனும் போய் சேரும்னு சொல்ல இப்ப மொத்த கூட்டமும் திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஏன்னா அதோட ஒருத்து $200 மில்லியன் மேல இருக்கும். எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து வேலை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை யாருக்குமே விற்காம ரெண்டு பேரும் ஐரா அப்புறம் ரூத் பேர்ல ஒரு மியூசியத்தை உருவாக்கி அதுல கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஐராவும் ரூத் முதல்ல போன அந்த பிளாக் மவுண்டைன் காலேஜுக்கு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் ஐரா ரூத்துக்கு எழுதுன இன்னொரு லெட்டரை படிக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னா டியரஸ்ட் ரூத், ஒரு நார்த் கரோலினா பையன் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவளை கைப்பிடிக்கிறதுக்கு அவன் என்ன வேணும்னாலும் செய்ய ரெடியா இருக்கிறான். ஆனா அவன் அப்படி செஞ்சா அவனோட லைஃப் ஃபுல்லா ஒரு போர்ட்ரைட் ஆஃப் ஹாப்பினஸ் தான் அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிற மாதிரி அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு அற்புதமான படம். எத்தனை முறை நீங்க இதை பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்கள் கலங்க வச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.